ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸு. நம்ம கஸ்டமர் இந்த மாடலில் ஒரு காட்டன் மெட்டீரியலில் லைனிங் கொடுத்து இதை ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு எலாஸ்டிக் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க கொடுத்த காட்டன் மெட்டீரியல். இது வந்து அதோட லைனிங்கு. நம்ம இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெட்டீரியலில் வந்து இந்த பூ எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருதோ, இந்த டிசைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஃபஸ்ட்டு துணியை மடித்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வச்சு பார்த்தப்போ இந்த எட்ஜிலையும் அதோட கையோட அளவும் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் இருந்துச்சு. அதாவது இந்த ஃபுல் ட்ரெஸ்ஸும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருந்துச்சு. அதாவது அகலம் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருந்துச்சு. இதே அளவு அகலத்தை அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 மீட்டர் அளவு இருக்கிற மாதிரி கிளாத் இருந்துச்சு. இந்த அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1.80, அதாவது மொத்தமான அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1.80 மாதிரி தான் அளவு இருந்துச்சு. 2 மீட்டருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த அளவு அப்படியே எடுத்து நம்ம தைக்க போகிற பீஸில் நான் வந்து 4ஆக மடக்கி போட்டுட்டேன். இந்த லென்த் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 40 இன்ச் இருந்துச்சு. ஆனால் இந்த பீஸோட நீளம் வந்து ஒரு 42 இன்ச் இருந்துச்சு. எனக்கு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து கரெக்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து 4ஆக மடக்கி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த பூவில் பாதியோட அளவு இந்த அளவில் இப்படி 4ஆக மடக்கி போட்டிருக்கேன். அதோட ரெடிமேட் டாப்போட அளவு என்ன இருந்துச்சோ அந்த அளவு வச்சு இந்த மாதிரி இதில் வந்து 4 பீஸ் வர மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இதை டோட்டலாக 4 ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு துணி நிறைய வேஸ்ட்டு ஆகும். அதனால் இந்த மாதிரி இந்த 2 பீஸ் கரை பக்கத்தில் இந்த மாதிரி இப்படி மடக்கி போட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா பாருங்கள், நான் மடக்கி போட்டிருக்கிறதோட அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது தேவைப்படாது. அது வந்து நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மடக்கி போட்டிருந்த அளவு இருக்கிற துணியை மட்டும் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரே பீஸாக இருக்கிற 2 பீஸையும் இந்த மாதிரி தனித்தனியாக சென்டரில் நம்ம மடக்கி தான் போட்டிருப்போம். அதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை இந்த மாதிரி நம்ம தைக்க போகிற பீஸை இப்படி கரெக்டாக சுருக்கெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அளவு டாப்போட அளவுக்கு தான் நம்ம அதை கட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் சேர்த்து விட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ அளவு டாப் ரெண்டாக மடக்கி போட்டிருக்கிற இந்த 4 பீஸில் அளவு டாப்போட அளவை வந்து 4ஆக மடக்கி நம்ம கழுத்தோட அளவு அதோட இந்த கையோட அளவு, இதில் வந்து கை வந்து செப்பரேட்டாக கிடையாது, அப்படியே ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் இந்த மாதிரி கை வச்சுருக்காங்க. இதை அப்படியே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ துணியை அப்படியே மடக்கி போட்டு நம்மளுக்கு அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நெக்கோட அளவு வந்துடும். இல்லை இது இன்ச் டேப் வச்சு தான் அளக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கலாம். நம்ம நெக்கோட அளவு என்ன இருக்குது அப்படின்னு நான் இன்ச் டேப் வச்சு அளந்தப்போ பார்த்திங்கன்னா நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா பேக் சைட் பின்னாடி 2 இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் ஒரு 5 இன்ச்சும் இருந்துச்சு. இது வந்து ரவுண்ட் நெக் மாதிரி தான் இருந்தது. பேக் சைட் வந்து க்ளோஸ்டு ரவுண்ட் நெக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 இன்ச் அளவில் ரவுண்ட் நெக்கும் இருந்துச்சு. இதை அப்படியே மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு பீஸில் ரவுண்ட் நெக்கும் இன்னொரு பீஸில் பேக் சைட் க்ளோஸ்டு ரவுண்ட் நெக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த அளவு டாப் வச்சு இந்த இடுப்போட அளவையும் கையோட அளவையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா இதில் எலாஸ்டிக் வச்சு சுருக்கியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் எங்கேயும் எந்த கட்டிங்கும் கிடையாது. நம்மளும் இதே மாதிரி தான் எலாஸ்டிக் வச்சு தான் இது வந்து சின்னது பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் அளவு எடுத்துக்கிட்டு நான் அந்த அளவெல்லாம் இதில் மார்க் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஷோல்டர் தனி கை தனி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. இது அப்படியே நெக்கில் இருந்து ஒரே ஷோல்டர் மட்டும்தான், அதுவே கையாகவும் இதில் வர மாதிரி மாடல் தான் இது. இந்த டாப்போட எண்டில் பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து 2 சைடில் இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லாட்டின்னா பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நீளமாக சைடில் மட்டும் 2 சைட்லேயும் தொங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை அப்படியே சைடில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி வராது. இது வந்து இதோட லைனிங்கு. இதை அதுக்கு ஈக்குவலாக அப்படியே 4ஆக மடக்கி போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட லென்த்தில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லைனிங் வந்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டி இதை வந்து லைனிங் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி
ஏதாவது ஒரு பக்கம், அதாவது நெக் வந்து பேக் சைடோ இல்லை ஃப்ரண்ட் சைடு, இதில் ஏதாவது ஒரு பக்கத்தை வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி முன்னாடி பக்கத்தை லைனிங்கோட அட்டாச் பண்ணி தையல் போட்டு திருப்பிக்கிறேன். திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக தைக்கிற மாதிரி இதுக்கு மேலே ஒரு எண்டில் நல்லா கரெக்டாக ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். அதாவது நம்ம நெக்கில் எப்போவுமே ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் தையல் போட்டு திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதே மாதிரியே தையல் போட்டு திருப்பிக்கலாம். 2 சைடு ஃபுல்லாக நெக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர், அதாவது கை ப்ளஸ் ஷோல்டர் இது ரெண்டையும் நம்ம தைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷோல்டருக்கு, அதாவது கழுத்துலேருந்து இந்த ஷோல்டர் நீளமாக இருக்குது பார்த்திங்களா, கையும் சேர்ந்து வருது இல்லையா, இதுக்கு வந்து நான் ஒரு ஓவர்லாக் அடித்து எடுத்திருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோல்டு மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இதோட கை பக்கம், அதாவது கை வர இடம், அதை வந்து இந்த மாதிரி 2 ஃபோல்டாக இப்படி ஒரு 1/2 இன்ச் அளவில் நான் மடக்கி தையல் போட்டுக்கிறேன். நம்ம கையோட சுற்றளவு என்ன இருக்கோ அதை விட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இது வந்து கை வந்து சுற்றளவு வர்றதுக்காக நான் இப்போ தைச்சிட்ருக்கேன். இது வந்து 4 பீஸாக இருக்குது இல்லையா, 4 பீஸ்லேயும் இந்த கையோட சுற்றளவு, ஏன்னா ஷோல்டரோ கையோ தனியாக இல்லாமல் இருக்கிறதுனால இந்த 4 பீஸில் ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது கழுத்து, ஷோல்டருக்கு மேலே ஓவர்லாக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்டை வந்து இந்த சுற்றளவு கை வந்து நம்மளுக்கு சுற்றளவு வர இடத்துக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடக்கி அடிச்சுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டே அடித்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரெடிமேட் மாடலில் ஒரு டிசைன் இருந்துச்சு, அதாவது கையிலேருந்து ஒரு கயிறு மாதிரி வர மாதிரி அதை கொஞ்சம் நம்ம வந்து சுருக்கி விடுற மாதிரி இருக்கும். அந்த மாடல் கொண்டுட்டு வரத்துக்காக தான் நம்ம இதை இப்படி தைக்கிறோம். இல்லாட்டினா நம்ம சாதாரணமாகவே தையல் போட்டுவிட்டு கையை அதுக்கப்புறமே ஷோல்டரும் கையையும் சேர்த்து ஒன்றா அடிச்சுட்டு அப்புறம் கூட இந்த கையை மடக்கி அடிச்சுக்கலாம். ஆனால் இதில் அந்த மெத்தடுக்காக இதை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு தான், அடித்தா மட்டும்தான் அதை வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாடலில் பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவு கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் அளவு இருந்துச்சு. அந்த 6 இன்ச் அளவுக்கு நான் ஒரு 7 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி அடித்து விட்றேன். மடக்கி ஃபஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு இதை மடக்கி அடித்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கை வந்து செப்ரேட்டாக, அதாவது திரும்பியும் நம்ம ஷோல்டர் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கை வந்து தைக்க வேண்டியது இருக்காது. இப்போ ஷோல்டர் வந்து ஒரு 3/4 இன்ச் மாதிரி அளவு வச்சு 2 பக்கத்து ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா கையோட சேர்ந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெக்கிலிருந்து இப்போ வந்து நான் ஒரு 3/4 இன்ச் அளவு வச்சு, அதாவது 3/4 இன்ச் அகலம். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு ரோப் மாதிரி போட்டு சுருக்கி விடுறதுக்காக அந்த ரோப் வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். அதை வந்து இதில் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 3/4 இன்ச் அளவு வச்சு ஷோல்டரை போடுறோம், தையல் போடுறோம். அதோடு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓவர்லாக் அடிச்சிருக்கிறதுனால நம்ம அதை வந்து மடக்கி அடிக்க வேண்டியது இருக்காது. மடக்கி அடித்தோம் இப்போ நான் எப்படி மடக்கி காட்டுறேன்னா அது மாதிரி மடக்கி நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ 2 சைடு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம வந்து பேக் சைடு நாட்டு வைக்கிறதுக்காக தைப்போம் இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 5 இன்ச் நீளத்தில் இந்த மாதிரி ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அதுக்குள்ளே வச்சு தைக்க போகிறோம். ஒரு பக்கத்துக்கு 2 வேணும், அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கு 2 வேணும். மொத்தம் 4 ரோப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரோப் ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரோப்பை வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஒரு 3/4 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி தைச்சிருக்கிறோம் இல்லையா, இதை வந்து இப்படி அந்த தையல் போட்ட இதை இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இந்த ரோப்பை ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம தையல் அடித்து விட்டுறணும். நான் எப்படி வீடியோவில் காட்டியிருக்கணும் சேம் மெத்தடில் தான். பார்த்திங்கன்னா ரோப்பை வந்து கரெக்டாக உள்ளே வைங்கன்னா அது எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனால் அந்த எட்ஜில் மட்டும் கழுத்துக்கிட்ட ஜாயின் போடும்போது ரோப்பை வந்து நல்லா இழுத்து விட்டு ரோப் தெரியாத அளவுக்கு உள்ளே வச்சு ஜாயின் போட்டுருணும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஷோல்டர் பக்கத்தில், அதாவது கையோட பக்கத்தில் இது வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி தொங்கிட்டு டிசைனாக இருக்கணும். அந்த கழுத்தில் வந்து அந்த பீஸை வந்து நம்ம இழுத்தா கூட வராத அளவுக்கு அதில் வச்சு தையல் போடுற மாதிரி இருக்கணும். நான் எப்படி இந்த வீடியோவில் தையல் போட்டிருக்கணும் சேம் மெத்தடில் இதை பண்ணால் மட்டும்தான் அது கொஞ்சம் கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா அந்த ரோப் வந்து அந்த எட்ஜில் நம்மளுக்கு வெளியில் போகாத இருக்கிறதுக்காக நம்ம நீட்டி விட்டுருக்கோம். எட்ஜில் வந்து கரெக்டாக நம்ம தையல் போட்டுட்டு வரும்போது இந்த எண்டில் இருக்கிற ரோப்பை பிடிச்சி இழுத்தா கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அதை நல்லா மடக்கி விட்டு கழுத்தோடு சேர்த்து தையல் வரும் அதில். ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக தையல் அடிக்கலை அப்படின்னா நம்ம சுருக்கி விடுறதுக்காக அதை இழுப்போம். நம்ம வந்து பேண்ட்டில் எப்படி நாடா கட்டுறோமோ அதே சேம் மெத்தடு தான். அந்த சுருக்கி விடுறதுக்காக இழுக்கும்போது அந்த ரோப் கழண்டு வந்துடக்கூடாது. அதனால கழுத்துக்கிட்ட
நம்ம நல்லா அந்த ரோப்பை வச்சு தையல் போட்டுறணும். இது உள்ளே தான் இருக்கும். கொஞ்சம் கையை நம்ம சுருக்குனா கொஞ்சம் அது வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதோட மெத்தடு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு அடித்து அப்படியே திருப்பிட்டு வந்து ரோப்பை ஒரு சைடில் உள்ளே வச்சுட்டு இதுக்கு நல்லா டாட் அடித்து விட்டு இன்னொரு பக்கம் அதுலேயே அடுத்த பக்கம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இன்னொரு ரோப் மொத்தம் நம்மளுக்கு 4 ரோப் தேவைப்படும். இன்னொரு ரோப்பை இந்த மாதிரி வைக்கும்போதே இந்த எண்டை வந்து கொஞ்சம் மடக்கி விட்டுக்கலாம். அந்த நூலெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு அதை மடக்கி விட்டுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அடிச்சுக்கலாம். ஒரு ரோப்பை வந்து நம்ம எண்டுலேருந்து அடிச்சுட்டு வந்து கழுத்துக்கிட்ட அடிப்போம். இன்னொன்று வந்து கழுத்துக்கிட்ட இருந்து அடிச்சுட்டு அடுத்தது கைப்பக்கம் எண்டுக்கு வரைக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இதை வந்து தைக்க முடியும். பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து நாடா மாதிரி அது செட் ஆகிரும். உள்ளே வச்சு அது தையல் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு தான். கழுத்துக்கிட்ட மட்டும் அந்த ரோப்பை நல்லா உள்ளே வைக்கும்போது நல்லா டாட் அடித்து விட்டுறணும். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து உருவிட்டு வராது. இல்லாட்டினா நம்மளுக்கு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணதுனால நம்ம அது கையோடு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் திரும்பி பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா அது வந்து நம்ம உள்ளே போட்டு கொண்டுட்டு போக முடியாது. நம்ம கரெக்டாக பின்னெல்லாம் விட்டு அதை உள்ளே இழுக்க முடியாது. தைக்கும்போதே கொஞ்சம் அதை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிட்டோம்னா இந்த மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா இந்த வெளிப்பக்கத்தில் இப்படி 2 தையல் மாதிரி மட்டும்தான் இருக்கும். இந்த ரோப் வந்து தனியாக கீழே இப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இதை நம்ம சுருக்கிறது இப்படி தான் சுருக்குவோம். நம்ம கையோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி இதை சுருக்கி விட்டுக்கலாம். ஷோல்டர் ப்ளஸ் வந்து ஹேண்டு சுருக்கி விட்டோம்னா கொஞ்சம் இது ஸ்டைலாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது சுருங்கும். நம்ம இழுத்து விட்டோம்னா தேவையில்லை அப்படின்னா இது நம்ம இழுத்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சுருங்குனா இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே ஷோல்டர்லேருந்து சுருங்கும். இழுத்து விட்டால் நம்மளுக்கு பழைய விடி வந்துடும். இன்னொரு பக்கத்தையே சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே தைச்ச அதே மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு இந்த ரோப்பை நல்லா கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோப்போட அந்த ஷோல்டர் ப்ளஸ் ஹேண்டோட நீளத்துக்கு இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடித்து விட்டு நெக்கு கிட்ட மட்டும் போகும்போது நல்லா டாட் அடித்து விட்டு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பினா அடுத்த சைடோட ரோப் வைக்க வேண்டிய இது வரும். இது ரெண்டும் நம்ம ஒரே இதில் தான் தையல் போட்டிருக்கோம். அதுக்கும் நல்லா மடக்கி விட்டுட்டு நூலில் வெளியில் வராமல் டாட் அடித்து விட்டு நல்லா எண்டில் வச்சு தையல் போட்டு விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கணும். ஆக்சுவலாக ரெடிமேடில் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் த்ரெட் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. குட்டி குட்டியாக லைனாக போட்டிருப்பாங்க. என்கிட்ட அது வந்து இப்போ இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு சன்ன எலாஸ்டிக் எங்கே இருக்குது. இந்த எலாஸ்டிக் வச்சு இதுவும் அதே டைப்பில் தான் இழுக்கும். இது வந்து ரொம்ப சன்னமாக தான் இருக்கும். இது வச்சும் நம்ம சென்டரில் ஒரு தையல் போடுற மாதிரி இருக்கும். அதாவது சாட்டின் ரிப்பன் சைஸில் தான் இருக்குது. இதில் வந்து சுமார் ஒரு 2 எலாஸ்டிக், அதாவது 2 லைன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதோட அகலத்துக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் 4 பீஸ் ஒரே அளவு அதில் என்ன இடுப்போட சைஸ் இருந்துச்சோ அந்த சைஸ் வச்சு இழுத்து விடாமல் எலாஸ்டிக்கை இழுக்காமல் கரெக்டாக அதோட அளவு வச்சு இப்போ எலாஸ்டிக்கை இழுத்து விட்டு தைக்கும்போது அதோட அகலம் வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி 4 பீஸ் கட் பண்ணிட்டேன். அதில் இடுப்போட அளவு எந்த இடத்துக்கு வந்துச்சோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு 2 மார்க் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து எலாஸ்டிக்கை வச்சு சென்டர் பண்ணி அட்டாச் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக எலாஸ்டிக்கை மட்டும் இழுக்கணும். கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது. பேக் சைடில் இந்த மாதிரி, அதாவது நம்ம தைச்சு முடித்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிக்கலாம். அப்போ தான் எலாஸ்டிக் வந்து அங்கே இங்கேயும் நவராது. அதனால் இந்த மாதிரி நல்லா துணியை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எலாஸ்டிக் இழுத்தோம்னா அது கரெக்டாக அந்த ரெடிமேட் டாப்பில் என்ன மெத்தடில் இருக்கோ அந்த மாதிரியே சுருங்கிக்கும். நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. என்கிட்ட அந்த எலாஸ்டிக் இல்லாததுனால இந்த எலாஸ்டிக்கையே நான் யூஸ் பண்ணி அந்த மாடலை ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா அதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாகவே வந்துடும். பார்த்திங்கன்னா பேக் சைடு லைட்டாக அந்த பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதே இழுத்து பிடிச்சிக்கணும். முன்னாடி வந்து எலாஸ்டிக்கை மட்டும் இழுக்கணும், துணியை வந்து இழுக்கக்கூடாது. ஏன்னா பேக் சைடு இழுத்து பிடிக்கும்போது துணி வந்து நகராது. முன்னாடி பக்கத்தில் எலாஸ்டிக் இழுக்கும்போது துணி நகராது. பார்த்திங்கனாவே தெரியும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. எலாஸ்டிக் மட்டும்தான் இழுக்கணும். துணி வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி அதுவாகவே வந்துடும். இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு எலாஸ்டிக் வச்சிட்டோம். இதுக்கு இன்னொரு எலாஸ்டிக்கு ஒரு இன்ச் மாதிரி, ஒரு 1/4 இன்ச் மாதிரி தள்ளி நம்ம வச்சோம்னா அந்த ரெடிமேட் மாடலில் என்ன சைஸ்க்கு இருந்ததோ அந்த அளவுக்கே வந்துடும். இப்போ ஒரு எலாஸ்டிக் வச்சதுக்கப்புறம்
ஒரு பார்ட் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இழுத்து காட்டினா அது எப்படி இருந்ததுன்னு தெரியும். பார்த்திங்கன்னா ரெடிமேட் மாடலில் எவ்வளோ லூஸ் கொடுத்துச்சோ அந்த அளவுக்கே இதுலேயும் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு இல்லை ஒரு 1 இன்ச் மாதிரி தள்ளி இன்னொரு எலாஸ்டிக் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டாட் அடித்து வச்சு விட்டுட்டு இந்த 2 பக்கத்தையும் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதையும் நம்ம கையில் கொஞ்சம் பேக் சைடில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைட்டின்னா அதில் வந்து கிராஸாக சுருக்கு வந்துடும். கிராஸாக வராமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வந்து அந்த சுருக்கு கரெக்டாக ஈவனாக 2 பக்கத்துலேயும் ஒரே மாதிரி சுருங்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்கு இது வந்து டிஸ்டர்பாக தான் இருக்கும். இதுவே நம்ம எலாஸ்டிக் த்ரெட் யூஸ் பண்ணி தைச்சாலும் இதே டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த சுருக்கு அதில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு எலாஸ்டிக் அந்த இடத்துல வைக்கணும்னா ஒரு துணி வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த சுருக்கு கரெக்டாக வரும். ஏற்கனவே சுருக்கு இருக்கிறதுனால அந்த சுருக்கையும் சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அதை கரெக்டாக நல்லா இழுத்து பேக் சைடில் இழுத்து பிடிச்சிட்டோம்னா அந்த துணி வந்து 2 சைட்லேயும் கரெக்டாக வரும். நம்ம 2 கையிலையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கத்துலேயும் இழுத்து பிடிச்சிக்கணும். அதே சமயத்தில் எலாஸ்டிக்கையும் நம்ம வந்து கரெக்டாக இழுத்து பிடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விரலில் நான் இந்த எலாஸ்டிக் ஏற்கனவே தைச்சதை பிடிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கையில் பேக் சைடில் வரதையும் பிடிச்சிட்டு அந்த கையில் எலாஸ்டிக்கை மட்டும் இழுக்கிற மாதிரி இருக்கும். இது 2வது எலாஸ்டிக் போடும்போது இந்த ப்ராப்ளம் இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு எலாஸ்டிக் த்ரெட்டு தைக்கும் போதும் இந்த சுருக்கு இருக்கும். ஆனால் என்ன நம்ம அதை வந்து அப்படியே மெஷின்லேயே வச்சு தைச்சிட்டு வர்றதுனால அதில் அந்த அவ்வளோ இது தெரியாது. ஆனால் இதில் வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து அதில் நிறைய போடுவோம். இதில் அந்தளவுக்கு தேவையில்லை, 2 எலாஸ்டிக்கே போதும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிட்டா அடுத்தது அதில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. புதுசாக தைக்கும்போது கொஞ்சம் அந்த எலாஸ்டிக் அந்த சென்டரில் அது வந்தாலும் பரவாயில்லைன்னா ஓகே தான். கொஞ்சம் லைட்டாக கிராஸாக சுருங்கும், அவ்வளோதான். பெரிய அளவில் வித்தியாசம் தெரியாது. ஆனால் இருந்தாலும் நம்ம தைக்கும்போது அது கொஞ்சம் நீட்டாக தைச்சா தான் பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நான் தைச்சி முடிச்சிட்டேன். இந்த உள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எங்கேயும் அந்த ஃப்ரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவனாக தான் இருக்கும். அதே மாதிரி முன்னாடி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எலாஸ்டிக் த்ரெட் யூஸ் பண்ண ஃபீல் தான் கொடுக்கும். அதே சேம் மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா அந்த லுக்கில் தான் இருந்துச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கத்தையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இதே அளவில் இதை எந்த சேஞ்சும் பண்ணாமல் பேக் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு பக்கத்துலேயும் சேம் மெத்தடில் இந்த எலாஸ்டிக் மட்டும் கரெக்டாக இழுத்து பிடிச்சி தைச்சிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கத்துலேயும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடணும். ரெடிமேட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த அளவில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் என்ன மாடல் இருந்துச்சோ அதை அப்படியே எலாஸ்டிக் மட்டும் சேஞ்ச் பண்ணி நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடும்போது நம்மளுக்கு இடுப்போட அளவு கரெக்டாக வரும். இதில் ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு அப்படிலாம் விட முடியாது. அதனால் இது வந்து ஃபுல்லாக அந்த இடம் வந்து பெரிய சைஸாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் நம்ம அதை வந்து சுருக்கி தான் வைக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த லைனிங்கை வந்து நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தையல் அதாவது சைடு தான் நீ ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சைடு எப்போவுமே சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் வந்து மடக்கி அடிச்சிடணும். லைனிங் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் இந்த மாதிரி மடக்கி அடித்தா போதும். ஒரு 2 ஃபோல்டு, அதாவது இந்த நூல் வெளியில் வராத அளவுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்படியே மடக்கி அடிச்சுக்கலாம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கத்துலேயும் மடக்கி அடித்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சைடு ஜாயின் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கை வந்து நம்ம ஏற்கனவே மடக்கி அடிச்சிருப்போம். ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி இந்த மடக்கி அடிச்சத்தில் கை வந்து 6 இன்ச்சு, நான் 7 இன்ச் அளவுக்கு அடிக்கிறேன்னே 6 இன்ச் அளவில் மார்க் பண்ணி இந்த மாதிரி எலாஸ்டிக் கிட்ட இப்படி கொஞ்சம் லைட்டாக வளைவாக நம்ம வந்து கொஞ்சம் வளைவாக அடிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கட் பண்ணும்போதே காட்டினேன். அந்த இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டு அந்த ரெடிமேட் அளவு வச்சு இப்போ வந்து அதிலிருந்து அந்த அளவை கரெக்டாக இந்த மாதிரி ஒரே ஈவனாக தையல் போட்டு எண்டு வரைக்கும் முடிச்சுக்கலாம். நம்ம கீழே வந்து மடக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இன்னொரு பக்கத்துலேயும் இதே மாதிரி கையோட அளவு 6 இன்ச் வச்சு லைட்டாக அந்த எலாஸ்டிக்கு கிட்ட வரும்போது நல்லா கொஞ்சம் தள்ளி இடுப்போட அளவு நம்ம எப்படி சுடிதாருக்கு அந்த ஷேப் மாதிரி கொடுத்து அடிப்போமா அதே மாதிரி இதில் அடிச்சுக்கலாம். இதில் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் தள்ளி கூட அடிச்சுக்கலாம். ஏன்னா எலாஸ்டிக் கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம். அதாவது மெயின் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி
ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதும். தேவை அப்படின்னா பட்டையாக கூட அடிச்சுக்கலாம். ஆனால் இதோட லென்த் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு. அதனால் இதில் நான் கொஞ்சம் சன்னமாகவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் மடக்கி ஒரு 2 ஃபோல்டாக பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக மடக்கி அடிச்சிட்டேன். இது வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது கீழே அதாவது மேலே வந்து இந்த கை, அதோட எலாஸ்டிக் பார்ட்டு, அப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு காமனான பார்ட்டு. இப்போ இந்த டம்மிக்கு போட்டு பார்த்தப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து இந்த எலாஸ்டிக் பார்ட்டு. மேலே வந்து இந்த மாதிரி கை வந்து நான் கொஞ்சம் சுருக்கி விட்டதுனால இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கனாவே தெரியும். இதோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. இதுதான் வந்து இதோட ஃபைனல் லுக்கு. இது வந்து நம்ம வந்து இன்னும் லென்த்து, அகலம் இதெல்லாம் அதிகப்படுத்தி கூட வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.